அன்புள்ளும் கொண்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம அக்பர் பீர்பால் கதைகள்ல யார் உயர்ந்தவன் அப்படின்ற கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த உலகத்துல எல்லா பிரச்சனைக்கும் ஒரு மூல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈகோ தான். அதாவது நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்றது. அதுக்கு சரியான தீர்வு தான் இந்த கதை. ஏற்கனவே அக்பர் பீர்பால் கதைகள்ல கிட்டத்தட்ட 7 கதைகளை அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும். இப்ப நம்ம இந்த கதைக்குள்ள போயிடலாமா? ஒரு நாள் அக்பர் அரசவையில ஒரு கேள்வி கேட்டாரு. இந்த உலகத்திலேயே யார் உயர்ந்தவர் அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. உடனே அங்க இருந்த மந்திரிக எல்லாரும் அரசர் அக்பர் தான் இந்த உலகத்திலேயே உயர்ந்தவர்னு ஜால்ரா அடிச்சாங்கன்னு சொல்லலாம். ஆனா பீர்பால் மட்டும் ஒண்ணுமே சொல்லாம இருந்தாரு. இதை பார்த்த அக்பர் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க பீர்பால்னு கேட்டாரு. உடனே பீர்பால் சொன்னாரு, ஒரு குழந்தை தான் அரசே உலகத்திலேயே ரொம்ப உயர்ந்தது, அதை நிரூபிக்க முடியுமான்னு கேட்டாங்க மத்த அமைச்சர்கள் எல்லாரும். உடனே பீர்பால் அரண்மனைக்கு போய் அக்பரோட பேரனை கூட்டிட்டு வந்தாரு. அத உடனே என்ன பண்ணாரு, அக்பர் அந்த குட்டி பையனை தூக்கி மடியில வச்சுக்கிட்டாரு. அந்த குட்டி பையன் அக்பரோட மடியில உட்காந்துக்கிட்டு சின்ன சின்ன சேட்டைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சான். அக்பரோட தாடியை பிடிச்சி இழுக்கிறது, மேல் சட்டைய நோண்டுறது, சேட்டை பண்ண ரொம்ப ஆரம்பிச்சுட்டான். இப்ப பாத்தீங்களா, உலக மகா சக்கரவர்த்தியான அக்பர் தாடிய ஒருத்தன் இழுக்கிறான்னா அவன் எவ்வளவு பெரிய தைரியசாலியா இருப்பான்னு நினைச்சு பாருங்க அப்படின்னு பீர்பால் சொன்னாரு. உடனே எல்லாரும் சிரிச்சிட்டு உலகத்திலேயே குழந்தைகள் தான் மிக பெரியவங்கன்னு சொன்னாங்க. கதை சூப்பரா இருக்குல்ல? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கூடவே பெல் நோட்டிபிகேஷன் தட்டி விடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.